அக்கா அண்ணா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, மோட்டிவேட் பண்ணுங்க. உங்க அக்கா கட்டினதுல இருந்து நானே டிப்ரெஷன்லாண்டா இருக்கேன். இதோ உங்களுக்காக. என்ன இங்க பண்ண போறீங்க? என்ன தங்கம், ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? நீங்க அவங்களுக்காக நிறைய செஞ்சோம், அவங்கள மதிக்கவே இல்லையா? என்ன என்ன தங்கம் வரீங்களா தங்கம்? என்னத்துக்கு ஃபீல் ஆயிட்டீங்களா தங்கம்? அது என்ன தொங்கம்? நான் பண்றேன் பார். அவளுக்காக நான் ஒண்ணு செஞ்சேன், அவளுக்காக நான் ஒண்ணு செஞ்சேன். மோட்டிவேஷன் பண்ண சொன்னா வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க. இப்படி தாண்டி பல பேர் மோட்டிவேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நாளை பேசிட்டு போவேன். என்ன தங்கம் குடுத்தன்னு வச்சுக்க, தங்கம் வெள்ளின்ட்டு நீங்க கூட இரிட்டேட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க ஊரு விளங்கியும். டிப்ரெஷன் ஆச்சு, அதாவது ஃப்ரெண்ட்ஸா கூட்டிட்டு போய் அங்க படத்துக்கு போயிட்டு வாங்கடா. இதுக்கு வந்து மோட்டிவேஷன் கேட்கறாங்களா? அவ என்ன தங்கம் விடு, அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி படுத்த வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. நண்பர்களே, இந்த இருமானுக்கு எப்படி நம்மள இவ்வளவு காசு வருது? கொள்ளகளை அடிக்கிறானா என்னன்னு தெரியல. காசு மூட்டை மூட்டையா வச்சிருக்கான் நம்மளே. இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு. இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு. பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு. வாய ஊதுரி. இது ஹாரம், இது வெறும் 1.5 பவுன் தான். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? 916 ஹால்மார்க்கு. இத பத்தி டீடைல் தெரியும்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இவட்ட கமெண்ட் பாருங்க. இவனை என்ன பண்ணலாம்? இவனெல்லாம் ரோட்ல தாறு ஊத்துறாங்க தானே, ரோட்டு செஞ்சு போட்டு கடைசியா தார் ஊத்துவாங்க தானே. அதுல அவனை கிடக்க வச்சுட்டு தார அவனை மூஞ்சில ஊத்தணும். அவன் எங்க ஊத்தணும்னா எல்லா இடம் ஊத்தி. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்பதான் தாவம் வெயில்ல காய போட்டு ஊத்தணும். அந்த தார் இதை எடுத்து மூஞ்சில ஊத்தணும். அப்பதான் இவனுக்கு அறிவு வரும், இல்லாட்டி இவனுக்கு அறிய வராது. அக்கா தண்டெல்லாம் பண்ணி காமிங்கன்னு ஒருத்தன் கமால்ல சொல்லியிருக்கான். என்னால அவ்வளோலாம் பண்ண முடியாது, 3 பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்காக. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. தண்டால எல்லாரும் பாத்தீங்களா? ஏன் ஸ்கூலுக்கு போறேன் சாருக்கு அவ்வளவு வலிக்குதோ? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்லு. ஏன் ஸ்கூல் போக மாட்டேன் சொல்லுங்க சார். லீவ் போட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன? குழந்தையா இருந்தா கூட சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தங்க லீவ் போட்டு ஃபெயில் பண்ணிடுவாங்கடா. ஃபெயில் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போ, சரியா? இன்னும் 2 நாள், சரியா?
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். ஒரே நிமிஷங்க, நான் சொல்ற விஷயத்துக்காக இப்போ இந்த வீடியோ உலகமே திரும்பி பார்க்க போகுது. உன் இலக்குகளை எட்டிப்புடி. வயலண்டா ஒருத்தன் வருவான்னு பார்த்தா வயசான அனிருத் மாதிரி ஒருத்தன் வரான். உன் காதலியை கட்டிப்புடி. உன் எதிரியை விட்டுப்புடி. யாரா நீ லூசு தனமா வந்து கேள்வி கேட்டிருக்க? உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு எப்படி வருமோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் வரும், சரியா? அவங்களுக்கு அது வந்ததுனாலதான் உன்னை பெத்து போட்டிருக்காங்க. உனக்கு இப்படி ஒருத்தவங்க வந்து கேக்குறேன், உனக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் ஒரு காமன் சென்ஸான வேர்ட் மாதிரி தெரியுது அவனுக்கு. கருவாட்டு குழம்பாடி ருசியேத்துற ஒரு வாட்டி தின்னு பார்க்க உசு பேத்துற. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட பர்த்டே. எனக்கு வந்து கேக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க கன்னிகா. அப்புறம் முத்து. நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்து சமயபுரம் போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Guru. Happy birthday, Mahaguru. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீடு பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்குன்னு. உத்தமி பத்தினி இவங்களை பத்தியில படிச்சிருக்கேன். இன்னைக்கு நேர்ல பாக்க நானும் தான். அப்புறம் ஆஹா ரைட் டர்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர் எப்படி கமெண்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வீடியோ காட்டுறேன். ஒரு நண்பர் எப்படி கமெண்ட் பண்ணிருக்கீங்க? மனசுல இருக்கிற சொல்லு மச்சான், சொல்லு. சான்ஸ் கிடைக்காது. சொல்லுடா. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணனால இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற கேள்விகளை கையில பிடிக்கவும் முடியல. பச்சை கிளியா நீங்க? அட பாவி, இப்படியாடா போட்டு உடப்ப.
என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல.